வணக்கம். மற்றொரு சுவாரஸ்யமான கேள்வியோடு சென்னை 48வது புத்தக கண்காட்சி வந்திருக்கோம். நம்மளுடைய இந்த கேள்விக்கு இங்கே வர மக்கள் என்ன பதில் சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. கரண், அரியலூர்லேருந்து வரேன். என் பேர் ராஜலக்ஷ்மி. நான் வந்து முகப்பேர்லேருந்து வரேன். நான் ஸ்மிருதி, ஐம் ஃப்ரம் சென்னை. என் பேர் தேஜஸ்வி, ஐம் இன் சென்னை. என் பேர் அபிதா, நான் வெஸ்ட் மாம்பலம்லேருந்து வரேன். என் பேர் கிருத்திகா, நான் விழுப்புரத்தில் வேலை செய்கிறேன். நான் கிக்கி, சென்னை தான். நான் தமிழன் ராகுல் காந்தி, சென்னை தான். என்னோடய பேர் மணியரசன், நான் சென்னை பல்லாவரம் பகுதியிலேருந்து வரேன். என் பேர் பிரஜித், நான் சென்னை பெரம்பூர்லேருந்து வரேன். என் பேர் தில்லைசாமி, நான் முகப்பேர்லேருந்து வரேன். நீங்கள் நிறைய கதைகள் நாவல்கள்லாம் படிச்சிருக்கலாம். அப்படி படித்ததில் எந்த கதையை இல்லை நாவலை வந்து திரைப்படமாக பார்க்க ஆசைப்பட்றீங்க? ஜெயகாந்தனை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் எழுதிய புஸ்தகங்கள்லாம் நிறையா படிச்சிருக்கிறேன், வால்யூமாக படிச்சிருக்கிறேன். அவர் எழுதிய நாவல்களில் எனக்கு பிடிச்ச நாவல் பாரிஸுக்கு போ. அதை திரைக்கதையாக எடுத்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். சாண்டிலியர் என்ற ஆசிரியர், ஸோ அவங்க வந்து ஒரு நாவல் எழுதுனாங்க, கடல் புறான்னு. ஸோ அந்த புக்கு வந்து அது ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ அந்த புக்கை வந்து படமாக எடுத்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப அழகாக காட்சி வடிவமைப்புலையும் எழுத்துக்கள்லையும் சொல்லணுன்னா வேள்பாரி சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு கதையும் அந்த கதைக்குள்ளே வர ஒவ்வொரு கதாபாத்திரமும் ரொம்ப அழகாக வடிவமைச்சிருப்பாங்க. மனிதன் எவ்வளோ தூரம் அறத்தோடு இருக்கணுங்கிறத ரொம்ப அழகாக இந்த நாவல் முழுக்க சொல்லும். கண்டிப்பாக தமிழ் வாசகர்கள் எல்லாரும் படிக்கணும்னு ஆசைப்பட்டோன்னா அந்த நாவலை கண்டிப்பாக எல்லாரும் படிக்கணும்னு நான் சொல்லுவேன். நான் ரீசெண்டாக படித்த ஒரு புக் பேர் மெடமார்ஃபிசஸ். இட்ஸ் பை ஃப்ராங்க் காஃப்கா. அதில் வந்து ஒருத்தன் வந்து ஹில் டர்ன் இன்டு அ பீட்டில். அப்படி இருக்கும்போது அவரோட மனநிலை என்னது, அதே மாதிரி அவங்க அம்மா அப்பா அவங்களாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, ஒரு சொசைட்டியில் எப்படி பார்க்குறாங்கன்னு நினைக்கும் போது ஐ ஃபெல்ட் லைக் இஃப் யூ குட் அடாப்ட் தட் இட் வுட் பி அ வெரி டிஃப்ரெண்ட் மூவி ஃபார் டுடேஸ் க்ரௌட் அண்ட் ஜென்ரேஷன். அதனால மெடமார்ஃபிசஸ் பை ஃப்ராங்க் காஃப்கா. நான் வந்து ரீசெண்டாக படித்த நாவல் வந்து சில்ட்ரன் ஆஃப் டைம். இட்ஸ் ட்ரிலஜி, 3 புக்ஸ் இருக்கும். இது சைஃபை ஸ்டோரி, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. எனக்கு எப்பயுமே அது தாட் ப்ராசஸில் இருந்துகிட்டே இருக்கும், இது மூவியாக வந்தால் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா வந்து எவல்யூஷன் ஆஃப் ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்பீஷீஸ் வந்து அதில் வந்து காமிச்சிருப்பாங்க. சூப்பர் கதை. ஸோ அது மூவியாக வந்தால் நல்லாயிருக்கும். நான் படித்த முக்கியமான கதையில் வீரம் விளைந்தது, ரஷ்யாவினுடைய நாவல். அதை திரைப்படமாக்கினா நல்லாயிருக்குங்கிறது என்னோடய கருத்து. எதனாலனா இன்றைக்கி விடுதலை திரைப்படம் வந்து இங்கே தமிழகத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய அர்ப்பணிப்பு என்ன, உயிர் தியாகம் என்ன அப்படி என்பதை ஒரு கருத்தை உருவாக்கியிருக்கு. பல இளைஞர்களுக்கு நக்சல் பாரினா என்னென்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இன்றைக்கி வாசிக்க தொடங்கியிருக்காங்க. அதே போல் ரஷ்யாவில் ஒரு புரட்சி நடந்திருக்கு, ஒரு தத்துவத்தை உயிர் கொடுத்துருக்காங்க. அதில் பங்கெடுத்த ஒரு தொழிலாளி, ஒரு போராளி, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது ரீசெண்டாக ஒரு 4 நாளுக்கு 2-3 நாள் முன்னாடி தான் ரிலீஸ் ஆனது செந்நிலம்னு பத்திரிக்கையாளர் ஜெயராணி அவங்க எழுதின சிறுகதை தொகுப்பு. அதில் நதி மூலம்ங்கிற கதையை படமாக பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. சால்ட் பதிப்பகத்தில் வந்த 2 புக்ஸ் இருக்குது. ஒன்று பராரி, இன்னொன்று கங்கு. இந்த 2 நாவலையும் வந்து நான் வந்து திரைப்படமாக பார்க்குறதுக்கு வந்து அது படிக்கும்போதே நரேட்டிவே வந்து ஒரு திரைமொழியில் இருந்த மாதிரின்னு சொல்லிட முடியாது. நம்ம திரைப்படமாக ஆக்கப்பட்டுச்சுன்னா ரொம்ப அற்புதமாக வரக்கூடிய 2 படைப்புமே அற்புதமான படைப்புகள். ஸோ இந்த 2 படைப்புகளை வந்து திரைப்படமாக பார்க்கறதுல வந்து ஒரு பெரும் மகிழ்ச்சி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் திரைப்படமாக பார்த்தேன்னா வா சூப்பர் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணுவேன். கெளிமதம்ங்கிற ஒரு புக்கு, செல்வகுமாருங்கிறவர் வந்துட்டு ரைட்டர். அதுக்கு அந்த புக்கை வந்துட்டு படமாக பார்க்க ஆசைப்பட்றேன். அது வந்துட்டு தென்காசியில் இருக்கவங்களுடைய ஒரு எப்படி சொல்கிறது, தென்காசியில் இருக்கவங்கள பற்றி அந்த படம் எழுதியிருக்காங்க, அதை வந்துட்டு மூவியாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். என்ன கேட்டிங்கன்னா எனக்கு வந்து எந்த புக்கையுமே வந்து ஒரு மூவியாவோ ஒரு ஃபிலிமாவோ மேக் பண்ணவே கூடாது. புக்கை வந்து புக்காக தான் படிக்கணும். இப்போ நிறையா புக்ஸ் அது மாதிரி எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா படிக்கிறதே கம்மியாயிடுச்சு. புக்ஸ்ங்கிறது தனியாக இருக்கணும், மூவிங்கிறது தனியாக இருக்கணும். நம்ம படித்தா தான் அதில் இருக்கிற நிறைய டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியுது. மூவியாக பார்க்கும்போது நமக்கு நிறைய விஷயம் தெரிய மாட்டேங்குது. அதனால என்ன கேட்டால் புக்கெல்லாம் புக்காகவே இருக்கட்டும், தயவு செஞ்சு படமாக எடுக்காதீங்க, எல்லாரையும் படிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் நான். ஆக்சுவலி ஒரு ஆட்டோபயோகிராஃபி இருக்குது. ஆக்சுவலாக சோனின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து ஜாப்பனீஸ் பிஸ்னஸ் மேன். அவர் பேர் அக்கியோ மொரிட்டா. அந்த புக்கோட இது வந்து ஆட்டோபயோகிராஃபி படமாக எடுத்தால் பெட்டராக இருக்கும். அவர் பண்ண மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ், அப்புறம் யூஎஸ்ஏல அவர் எப்படி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வாக்மேன்லாம் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணார், அவர் கம்பெனி எப்படி இன்னும் ரன் ஆகுது, அவங்களோட ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குது, அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் கைண்ட் ஆஃப் மூவி அது. அந்த படமாக எடுத்தால் பெட்டராக இருக்கும்.